ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க சமையல் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு ஹேர் க்ரோத் பேக் நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆனாலே திக்னஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், பால்னஸ் மறைஞ்சிரும். ஸோ அதுக்கு நீங்க சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 குளிக்கரண்டி அளவு நான் ரைஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். இந்த ரைஸ் வாட்டர்ல ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நான் 4 ஸ்பூன் அளவு ஆளி விதை எடுத்துக்கிறேன். இந்த ஆளி விதை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அண்ட் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஜெகதீஷ் மீனா ஃபேஸ் அண்ட் ஸ்கின் ஒயிட்னிங் மாஸ்க் நேத்து புதுசா லான்ச் பண்ணியிருந்தோம். இந்த ஃபேஸ் மாஸ்க் இன்னைக்கு காலையில 11 மணிக்கு நம்மளோட வெப்சைட்டான www.jagdishmeena.com லான்ச் பண்ணியாச்சு. இந்த ஒயிட்னிங் ஃபேஸ் மாஸ்க் உங்களோட சன்டான ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு கலரை கொடுக்கும். அதே மாதிரி நீங்க கேட்ட கியூட்மா ஹேர் growth சீரம் மீஷோல இப்ப நம்ம லான்ச் பண்ணிட்டோம். இது கூடவே ஜெகதீஷ் மீனா ஹேர் growth ஆயில், கோகனட் ஷாம்பு, ஆனியன் ஷாம்பு அண்ட் ஹேர் மாஸ்க் அவைலபிளா இருக்கு. சோ இந்த ப்ராடக்ட்டோட எல்லா லிங்க்கும் சேனலோட ஹோம் பேஜ்ல கொடுத்திருக்கேன், மறக்காம பை பண்ணிக்கங்க. சோ இந்த பாத்திரத்தை கொண்டு போய் அப்படியே அடுப்புல வச்சிருங்க. சிம்ல வச்சு ஹீட் பண்ணிருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி வரும். இதை அப்படியே ஃபில்டர் பண்ணிடலாம். இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. அடுத்து நம்ம சேர்க்க போற இன்கிரெடியன்ட் தான் முட்டை. இப்போ நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீமி கன்சிஸ்டன்சில வரும். இதை அப்படியே உங்க ஸ்கேல்ப்லையும் ஹேர்லையும் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ நீங்க ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்க ஹேர்ல வச்சுட்டு ஒரு மைல்டு ஷாம்பு எடுத்து வாட்டர்ல டைல்யூட் பண்ணிட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு மட்டும் பாருங்க. உங்க ஹேர் உடனே திக்னஸா தெரியும். ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்க வாரத்தில் 2 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க யூஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.